ராதேட்ட உள்ள பிரேமையே உருவமா வந்திருக்கான் கிருஷ்ணனா. அவனுடைய திவ்யமான திருமாளிகையை தியாகம் பண்ணிவிட்டு காட்டில் இருக்கார் பிருந்தாவன். இந்த ராதா விரகம் தாங்க முடியாமல் ஒரு நிலைக்கு பிறகு என்ன பண்ணார்னார், தன்னை மறந்து அங்க பிரதட்சிணம் பண்றது போல பூமியில பிறண்டு கல்லும் முள்ளும் குத்தி உடம்பு முழுக்க ரத்தம். குழல்ல என்ன பலவிதமான ராகங்கள், பலவிதமான தாளங்கள், ஆனா பாட்டு மாத்திரம் ஒரே பாட்டு தான். ஆரம்பத்தில் சொல்ல கிருஷ்ண பிரேமமயி ராதான். கிருஷ்ணன் எப்படி? ராதா பிரேமமயோ ஹரிகி, கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரிகி, கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரிகி. எப்படி கிருஷ்ணனுடைய பிரேமையே உருவம் எடுத்து ராதையா வந்திருக்கோ அதுபோல ராதேட்ட உள்ள பிரேமையே உருவமா வந்திருக்கான் கிருஷ்ணனா. இந்த 3 சரணம் சொன்னார். 4வது சரணம் அதோட நிறுத்தி விட்டார். சொல்லி 4வது சரணம் வர்ணிச்சார். 5வது முத்ரை வசதி விபீன விதானே. திவ்யமான திருமாளிகை நந்தகோபன் சிற்றரசன். அவனுடைய திவ்யமான திருமாளிகையை தியாகம் பண்ணிவிட்டு காட்டில் இருக்காராம் பிருந்தாவன். தெஜதி லலித தாமா. ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துட்டு ராதே ராதே ராதேன்னு உருக்கிறார். தாரதாரியா கண்ணீர். இந்த ராதா விரகம் தாங்க முடியாமல் ஒரு நிலைக்கு பிறகு என்ன பண்ணார்னார், தன்னை மறந்து அங்க பிரதட்சிணம் பண்றது போல லுடதி தரணி சயனே ஏ ஏ ராதே பகு விலபதி தவனா. ராதே ராதேன்னு கீழே பூமியில் பிறன்றார். ராதநாமன் சொல்லிண்டே விலபத்தி பகு விலபதி தவ நாமா. இப்படி கிருஷ்ணன் பூமியில் பிறண்டு கல்லும் முள்ளும் குத்தி உடம்பு முழுக்க ரத்தம். காட்டு பிரதேசத்தில் கீழே பூமியில் பிறண்டா எப்படி இருக்கு? இதே 4வது அஷ்டபதியிலே சந்தன சர்ச்சித நீல கலேபர பீத வசன வனமாலின்னு அப்படி வர்ணிச்சாதானே அழகா இருக்கு. அழுதுண்டே தரையில் பிறல்றான்னா வர்ணிக்க முடியல ஜெயதேவரால. பணதி 5வது சரணமே முத்திரை வச்சுட்டார். போரும். இப்ப ராதா கேட்கிறா, இத்தனை நேரம் தான் மாத்திரம்தான் அழுதோன்னு நினைச்சுருக்கா. இப்ப கிருஷ்ணனுக்கு எவ்வளவு பிரேமே, கிருஷ்ணன் எப்படி அழறாங்கிறத சொல்லிட்டாலும் உடனே பறக்கிறது மனசு. கிருஷ்ணன் போகணும். கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்றார், தீர சமீர யமுனா தீரே வசதீவனே வனமாலி. யமுனக்கரையில் யமுனா தீரத்தில் பிருந்தாவனத்தில் அந்த கிருஷ்ணன் இருக்கான். தீர சமீர. தீர சமீரம்னு ஒரு ஊருக்கு பேர், ஒரு இடத்துக்கு பேர். யமுனக்கரையில் ஒரு லீலாஸ்தலத்துக்கு தீர சமீரம்னு அந்த இடத்தை மென்ஷன் பண்றார் ஜெயதேவர். தீர சமீர யமுனா தீரே. அது மாத்திரமில்லை, வேணுகானம் பண்ணிட்டே இருக்கார். குழல் இசைக்கிறார். குழல்ல என்ன பலவிதமான ராகங்கள், பலவிதமான தாளங்கள்.
ஆனால் பாட்டு மாத்திரம் ஒரே பாட்டு தான், ஒரே பாட்டு தான். ஆனால் பல ராகம், பல தாளம். என்ன பாட்டுன்னா பாட்டு கூட இல்லை. நாம சமேதம் கிருதசங்கேதம் வாதயதே மிருதுவேணு. அந்த குழலை கையில் வச்சுண்டு பலவிதமான ராகத்தில் ராதா நாமத்தை சொல்கிறாராம். நாமஸ்மரணம். நாம சமேதம். உனக்காக காத்துன்றிருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு தோழி சொல்ல, இப்போ ராதையை அழிச்சுன்னு போகணும். ராதையை அழிச்சுன்னு போகாமல் தனியாக போய் நிற்கிறான் தோழி கிருஷ்ணன். அவர் சொன்னாரோ 10வது அஷ்டபதியில் ஸ்லோகத்தில் சொன்னார், நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் ராதையை யமுனக்கரைக்கு அழிச்சுன்னு வா. ராதை என்ன பண்ணினான்? வரல, தோழி மாத்திரம் போய் நிற்கிறா. 12வது அஷ்டபதி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.